அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் உடைய ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது 29 நவம்பர் 2024 எபிசோடு. முதல்ல வந்து பிக் பாஸுக்குள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் உருப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதான் அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து அடிச்சு உதைச்சுக்கிட்டு இந்த ராணவும், ரயனும் போட்டு அடிச்சுக்கிட்டாய்ங்க. அது 2 பேத்து மேலயுமே தப்பு இருக்குது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நீங்க எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கும். லைவ்ல பார்த்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கேம் ஆடும்போது நம்மளுடைய இடத்த வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கலாம். பட் ஆனா அதுக்குள்ள இருக்கிற வன்மங்கள் வந்து மிக கொடுமையான ஒரு உணர்வை வந்து கடத்திரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் கடத்தியிருந்தது. அதில வந்து சில பேருடைய உண்மையான முகங்கள் வந்து வெளிய வந்துச்சு. ரயான் வந்து தன்னுடைய இடத்த பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாண்டதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து ராணவ் உணர்ச்சிவசப்பட்டதா இருக்கட்டும். அதே மாரி கூட வந்து அப்புறம் ஜாக்லின் போயிட்டு வந்து சமாதானம் பண்ணி ஜாக்லின் போய் கத்தி, அப்புறம் ஜாக்லினுக்கு அப்புறமேட்டு இந்த பொண்ணு மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா, சிவா கிட்ட கத்தி, அதுக்கப்புறமேட்டு சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்து கத்தி, ஒரே கத்தலும், புலம்பலுமாக இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து தீபக் ரொம்ப நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்றாரு அப்படின்னு சொன்ன விஷயத்த எல்லாருமே பாசிட்டிவா பேசிட்டு இருந்தனால, உள்ளுக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே பயங்கரமான கோவம் வந்திருக்கு போல. தீபக் வந்து யாரையும் பேச விட மாட்டேன்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. நமக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் தோணும் சில டைம். ஏன்னா தீபக் என்ன பண்றாருன்னா, ஒரு கேள்வி சொல்றாரு. இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த ரூல்ஸை வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து உடைக்கிறாங்க. உடைக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அது உடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து தீபக் வந்து இந்த பொசிஷன் எடுத்து பண்ணும்போது, கேப்டன்ஷிப் எடுத்து பண்ணும்போது, அதுல வந்து நம்மலாம் ஆர்கனைஸ்டா போய் உட்காந்துட்டோம்னா, நமக்கான விசிபிலிட்டி போயிரும், நமக்கான இண்டிவிஜுவாலிட்டி போயிரும் அப்படிங்கிறனால இவங்க பயப்படுறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பயப்படுறதுக்கு அது ஒண்ணு தான் மெயின் காரணமே. மத்தபடி வேற எதுவுமே ரீசன் கிடையாது. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதான் ரீசன். இதுல என்னன்னா அதனால வந்து என்னன்னா, தீபக் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வந்து இது பண்ணணும்னு சொன்னோனே, சாச்சனா ஒரு காரணம் சொன்னாங்க. அதாவது தீபக் வந்து பேசவே விட மாட்டேன்றாரு. பேசும்போது அத தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ரோஜா பூ வச்சிருந்தாங்க. அந்த பூவ வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ற மாரி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. சாச்சனாக்கு புரிதலே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வந்து தீபக் சொல்றாரு. தீபக் அவர்களும் சில விஷயங்கள புரிஞ்சுக்கல. ஆனா, அதற்கு பிறகு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. நான் இப்போ வந்து ஒரு 10 விஷயம் சொல்றேன்னா, அந்த 10 விஷயமும் சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அத நான் திருத்திக்கணும் அப்படின்னாலும், அத வந்து நீங்க சொல்லணும் நேரடியா சொன்னீங்கன்னா, நான் சில விஷயங்கள் திருத்திக்க முயற்சி பண்றேன்னு. தீபக் வந்து ஒரே ஒரு விஷயத்த திருத்திக்கிட்டாருனாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்த உருவாக்க முடியும். என்னன்னா, அவங்க சொல்றது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு, "சரி நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் இப்ப பதில் சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்டு சொன்னா பிரச்சனை இல்ல. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, "இருங்க நான் சொல்லிடுறேன். நான் சொல்றத கேட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி வந்து அப்பயே கட் பண்றாரு. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்கள உள்ள சொல்லும்போது, அந்த கருத்துக்கள அப்பயே கட் பண்ணும்போது, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போகுது அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றாங்க. ஆனா சாச்சனா வந்து சொல்ற மாதிரி முழுமையாகவே தீபக் வந்து எதையுமே கேட்கல. அவர் வந்து லிசனிங் ஸ்கில்லே இல்ல. அது லீடர்ஷிப்க்குன்னு ஒரு தனி ஸ்கில் இருக்கணும் அப்படின்லாம் சாஞ்சனா வந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் அ ரொம்ப இல்லாஜிக்கலான விஷயம். ஒரு ஹவுஸ்மேட்டுக்குன்னே தனி ஒரு இது இருக்கணும். அதுவே வந்து சாச்சனாகிட்ட இல்லாதப்போ, அந்த புள்ள இந்த அளவுக்குலாம் பேசுற அளவுக்குலாம் ஒண்ணும் பெரிய விஷயத்த தீபக் பண்ணிரல அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அத தாண்டி, முத்து வந்து சில விஷயங்கள்ல வந்து அந்த மஞ்சரி பொண்ணுக்காக போயிட்டு வந்து சண்டை போட்டது, அது வந்து போய் வந்து ராணுவ புடிச்சது இதெல்லாம் பார்க்கும்போது, அது ஒரு விதத்தில வந்து ரொம்ப பிசிக்கலா ரொம்ப தன்ன தானே தாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுச்சு. இதில இப்ப முத்து வந்து அந்த ரெட் கார்டுங்கிற விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான். ராணவும், இல்ல வந்து ராணவும் ரயான் 2 பேரும் சண்டை போட்டுருந்தப்போ, யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா கண்டிப்பா ரெட் கார்டு குடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அது அந்த அளவுக்குலாம் சீரியஸாலாம் இங்க யாரும் பண்ற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரயான் வந்து சொன்னான். ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. இதே மாரி போச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான கைகலப்புகளுக்கு உண்டான வேலைகள் நடந்துரும் அப்படிங்கிறது தான் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அத அவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. கேமுக்குள்ளேயே முழுசா இல்ல. அதுக்குள்ள வந்து இவங்க வந்து இந்த அளவு அடிச்சுக்கிட்டு பண்றது வந்து நமக்கு கன்டென்ட் ஓகே. மக்கள் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கன்டென்ட் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா அத தாண்டி உள்ளுக்குள்ள வந்து நெறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அவங்க கரெக்ட்டா யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் வந்து செரான்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஷோ மாரி நடத்துனாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. தீபக் வந்து ஒரு விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, ரொம்ப புடிச்சதுங்கிற விஷயத்த விட யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, ஒரு கேப்டன்ஷிப்ல இருந்துகிட்டு, அவர் வந்து பண்ண முயற்சி பண்ற விஷயங்கள இவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல சில பேர் இருக்காய்ங்க. ஆண்கள் அணி வந்து தீபக்குக்கு வந்து முழு ஆதரவு குடுக்குறாய்ங்க. பெண்கள் அணி தான் வந்து கொஞ்சம் கோளாறு பண்றாய்ங்க. ஏன்னா, அவங்களுக்கான விசிபிலிட்டி போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்துல வந்து பண்றாய்ங்க. பட் ஆனா அவங்க சொல்றது கொஞ்சம் சில பேர் பொலைட்டா சொல்றாங்க. இப்ப ஆனந்தி சொல்ல வரும்போது தீபக் கொஞ்சம் தடுத்தாரு. பட் ஆனா சௌந்தர்யா சொல்லும்போது இவங்கலாம் ஓகே. அதெல்லாம் சொல்லும்போது காதுல வாங்கிக்கிறாரு. பட் ஆனா இந்த ஒரு நாள் தானே இருக்கு. ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்க பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னன்னா, தீபக்கோட கான்செப்ட் அது.
இதில் வந்து முத்துக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, முத்து வந்து இந்த டாஸ்கில் வந்து சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி கேமுக்குள்ளே அந்த முத்து என்ன பண்ணிட்டான், அதை தாண்டி அவனோட இண்டிவிஜுவலாக இருக்கிற அந்த ஆட்களுக்கான ஹெல்ப் பண்ணுற இடத்த நோக்கி முத்து நகர்ந்து போகிறது வந்து முத்துக்கு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. சௌந்தர்யான ஓரளவுக்கு கேம் பிளே ஓரளவுக்கு பரவாயில்ல. இருக்கிறவங்கள வச்சு மேக்கப் பண்ணி கரெக்டாக அந்த பொண்ணு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகுது. அன்ஷிதாவாக இருக்கட்டும் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும் தான் பயங்கரமான போட்டி இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, எனக்கு அந்த சண்டைய பார்க்கும்போது, அந்த சண்டைக்குள்ள இருக்க சீரியஸ்னஸ் நீங்க எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான கோவத்த வந்து நெறைய பேர் வந்து கொட்டுனாங்க. நம்ம சிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. மஞ்சரிட்ட அப்போ வந்து கத்துனதா இருக்கட்டும். ஜாக்லின் வந்து சமாதானம் பண்ண வந்து, அத புரிஞ்சுக்காம ராணுவ கத்துனதா இருக்கட்டும். நீ வந்து அமைதியா இரு, வாய மூடிட்டுருன்னு சொன்னோனே, நீ யார்றா என்கிட்ட வந்து வாய மூடிட்டுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி வந்து சௌந்தர்யா வந்து பேசுனதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமேட்டு சாரி கேட்குறான் அந்த பையப்புல. பேசுன வரைக்கும் பேசி போடுறேன், அப்புறம் சாரி கேட்குறான். ஆனா, அந்த பையன் மேலயும் முழு தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருமே பிசிக்கலா ரொம்ப டிமாண்டிங் பண்ணாங்க. பட் ஆனா, ரயான் பண்ணதும் தப்பு தான். ராணுவ பண்ணதும் தப்பு தான். ஒரு கேம்னா போட்டி மனப்பான்மையோட தான் இருக்கணும். நான் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்கன்னா, அது சரியான ஒரு மெத்தட் ஆஃப் கேமிங் அப்படின்னு எனக்கு வந்து தோணல. நான் அத பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி நான் உணரல. அது சரியான ஒரு விஷயமாவும் எனக்கு இதுவரைக்கும் படல. ஆனா, நல்ல இடத்த நோக்கி கேம் நகருது. 53 நாட்களுக்கு பிறகு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கவங்ககிட்ட நெறைய குழப்பங்கள், நெறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, காலையில போயிட்டு வந்து மஞ்சரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தான் நம்ம கிச்சன் யூஸ் பண்ணோம். கிச்சன மெயினா அவங்க பேசினது என்னன்னா, நம்ம திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில விஷயங்கள் தேவைப்படுது. நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னா, நான் வந்து உள்ள போலாமா? கிச்சனுக்குள்ள நான் போலாமா? அப்படின்னு வந்து இவங்க கேட்குறாங்க. கேட்கறது தப்பு இல்ல. நீங்க போலாம். பட் ஆனா கிச்சன் டீம் கிட்ட கேட்டு போங்க. ஸோ இப்படி எல்லா ரூல்ஸையுமே நம்ம கேட்டுட்டு போய் தான் செய்யணுமா? அவங்ககிட்ட போய் பர்மிஷன் கேட்டு தான் போய் பண்ணுமான்னு. ஏன்னா, பர்மிஷன் கேட்காம பண்ணா இங்க ஒழுங்கான சாப்பாடு இல்லாம போயிருது அப்படிங்கிறனால தான் பர்மிஷன் கேட்கணும்னு தீபக் சொல்றாரு. ஆனா, அத அவங்க ஏன் புரிஞ்சுக்கல? ஏன் புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக எப்படியோ பேசி பேசி கடைசியில ஒரு கைகலப்புல முடிஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானத்துல முடிஞ்சு, அப்புறம் கடைசியில ஜாலியில போய் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நாளே தாண்டல இந்த பிரச்சனை. இது நாளைக்கு தான் தெரியும். இந்த வாரம் விஜய் சேதுபதி இத வச்சு என்ன கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கணும். ராணுவ பேசினதுக்கு வந்து கேட்குறாரு. ராணுவும், ரயனும் வந்து சண்டை போட்டதுக்கான கரெக்ட்டான பதில வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவரும் ரொம்ப போன வாரம் கேட்காம விட்ட மாரி சில கேள்விகள் இங்க கேட்காம விட்டுட்டாலும் தப்பு. ச சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் கிட்ட கேட்ட விஷயம் வந்து சரிங்கிற மாரி தான் வந்து அவர் பேசுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சாச்சனா சொன்ன பாயிண்ட் கரெக்ட்டு. தீபக் தான் தன்னை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு அப்படின்னா, சாச்சனா மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து விஜய் சேதுபதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாருன்னா, அவருக்கான விசிபிலிட்டியும், அவருக்கான அந்த என்ன சொல்றதுன்னா, நம்ம எதிர்பார்க்குற அந்த ஜென்யூனிட்டி அப்படிங்கிற விஷயமும் அவர் இழந்துருவார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தாட் ப்ராசஸ். காலையில வந்து லைவ்ல பார்த்ததா இருக்கட்டும், இப்ப நடந்த விஷயங்கள் பார்த்ததா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு தான் புரியுது. ஸோ, இப்போதைக்கு இருக்கிறதுல ஆர்வக்கோளாறா இருக்கிற சாச்சனா வந்து கன்டென்ட் குடுக்குறாங்களே தவிர, மத்தபடி வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது அந்த புள்ள. ஏன்னா, அந்த பொம்மை உள்ள வைக்கிறதுக்குலாம் அந்த பொண்ணு ரொம்ப போராடிச்சு. முதல்ல ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸுமே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஆடின ஒரு கேம்னா, அது இந்த கேம் தான். அது அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாராட்டுக்களை தெரிவிக்கணும். முத்து மேல ஒரு அழுத்தமான ஒரு பார்வைய போட்டாய்ங்க. சௌந்தர்யாவ வந்து அப்படியே டீல்ல விட்டு முத்துவ தான் இப்ப டார்கெட் பண்றாய்ங்க. முத்து வந்து செய்றது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நிறுவ வந்து முயற்சி பண்றாரு. அதே மாரி சாச்சனா வந்து நான் தான் சரி, தீபக் தப்பு அப்படின்னு சொல்லி வந்து முயற்சி பண்றாங்க. இப்படி தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. இது அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப சின்ன திரை சினிமான்னு சொல்லிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். உங்க கருத்துக்கள கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம்.